சொன்னால் யாரோ ஒருத்த ஹோல்சேல் ஒருத்தர் இருப்பான். நீ மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டு சொன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் லீடர் இங்க இருக்கிறான். அவர்கள் கூட தான் இன்றைக்கு ஆய்வாளர்கள் இன்றைக்கு அவங்க ஆய்வாளர் இந்த காவல் கண்காணிப்பாளர் தொழில் கண்காணிப்பாளர் யாரு கூட லிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹோல்சேல் டீலர் கூட தான் இருப்பான். அவெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இந்த போலீஸ்காரங்க. ஆனால் அப்ராணி சப்ராணிகளாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீதுதான் வழக்குகளை பதிவு செய்வார்கள். அது தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருப்பான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் எல்லாம் ரவுடிகள் தான். எங்களுடைய தலைவர்கள் கூட ரவுடிகள் பட்டியலை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னா ரவுடிகளா பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன? நீங்க உன்னுடைய மனுஷன். நான் சொல்றேன், மாம்பழத்தை பார்த்து உங்க இடத்துல சொல்றேன் இது மாம்பழம் சொல்லு. ஆனா இதை ஆப்பிளா பார்க்கிறது ஆரஞ்சா பார்க்கிறது உன்னுடைய மனநிலை என்று சொன்னால் அதை நாங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்லுகிறேன் அன்பு பெரியவர்களே, ஆம்ஸ்டாங் என்பவர் ரவுடியாக பார்த்தா பார்த்திருப்போம். எங்களை பொறுத்தவரைக்கும் சில பேர் சொல்லுவா பக்கத்து வீட்டுக்காரங்களை செத்துட்டா அவங்க அப்பா செத்து போன பிறகு அது பேயின்னு சொல்லுவான். அதே தான் விட்டு அவங்க அப்பா செத்துட்டேன்னு சொன்னா தெய்வம். ஆதிக்க சாதிகள் எல்லாம், அதிகார திமிர் பிடித்தவர்கள் எல்லாம், சாதி வெறி பிடித்தவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து ரவுடிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா எங்களை போன்ற தலித் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வருகின்ற தலைவர்களை ரவுடிகளாக சித்தரித்தால் சித்தரித்து போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாரதிய ஜனதா கட்சியிலே ரவுடிகள் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரவுடிகள் இல்லையா? காங்கிரஸ் கட்சியிலே ரவுடிகள் இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரவுடிகள் இல்லையா? இந்த ரவுடிகளோடு இவர்கள் கூட்டணி வைக்கவில்லையா? இந்த கூட்டங்களே கலவரங்களையும் வன்முறைகளையும் செய்வதற்கு தூண்டப்படுகின்றவர்கள் யார்? அவனுக்கு பேர் என்ன? இன்றைக்காவது இன்னைக்கு சொல்லுங்க, அண்ணன் அவர்கள் ஆன்சாம் அவர்கள் 21 கிலோமீட்டர் அந்தாண்ட எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையின் கடுமையான மழை இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கு. 21 கிலோமீட்டர் தான் அப்பம் செத்து விட்டாலும் 1/2 கிலோமீட்டர் நடப்பதற்கு யோசிக்கின்ற இந்த சமுதாயத்துல 21 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த ஊருடைய பேரு பெரம்பூர் கிடையாது. அந்த ஊருடைய பேரு பெரம்பூர் அல்ல, பெரும் பறைச்சேரி. பறையர்கள் பெரிதாக வாழக்கூடிய, அதிகமாக 1000 கணக்கிலே 10,000 கணக்கிலே வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்த ஊருக்கு பேர் தான் பெரும் பறைச்சேரி. ஆனால் அந்த பறை வருகிறது, அதிலே சேரி வருகிறது என்று சொல்லி ஆதிக்க சாதிகள் அதை ஊரா மாத்தினாயா? சேரிய ஊரா மாத்தி பெரும் ஊர்னு மாத்திட்டான். பெரும் ஊர், பெரும் ஊர்னு மாத்திட்டாயா? அந்த ஊரோட பேர் என்ன? பெரம்பூரா? பெரும் பறைச்சேரி. அப்படி பெரும் பறைச்சேரியிலே பறையர்களுக்காக, பல்லர்களுக்காக, சக்கிலர்களுக்காக, அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடிய மிகப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய, அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களை திமுக ஒருத்தர் சொல்றான், அந்த அறநிலைத்துறையினுடைய அவன் பேரு அமைச்சர்னு சொல்றாங்க, சேகர் பாபு, சினேக் பாபு என்று சொல்லலாம். அந்த சேகர் பாபு தான் இந்த கொலைக்கு பின்புலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஊடகங்களிலே, முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, இன்ஸ்டாகிராமிலே எல்லாத்திலையும் செய்தி போட்டுட்டே இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பங்கு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதிலே பங்கு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதிலே பங்கு இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரசிற்கு பங்கில் இருக்கிறது. சொல்லுவாங்க ஒரு காலத்துல பறையர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் எதிரி என்று சொல்லுவார்கள். பரசாதியில் இருக்கக்கூடியவன் எதிர்தரப்பா இருக்கக்கூடிய படையாட்சி சொல்லுவாங்க, நீ வரைக்கும் பாமக இன்னி வரைக்கும் வரலன்னு சொல்றான். ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றம் செய்தவர்கள் நான் சொல்லியிருக்கிற திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் சாதியிலே வெறி பிடித்திருக்கிற, திமிர் பிடித்திருக்கிற, இந்த சாதியை ஒழித்து விடும் என்று சொல்லி இருக்கிற கங்கணம் கட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் திட்டம் செய்து இதிலே பறையர்களை பயன்படுத்தி அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். பறையர்களுக்கு ஒன்று சொல்ற, இந்த பழைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, ஆண்டைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய சாதியாகத்தான் இன்று வரை பறையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பறையர்களை தான் ஆண்டைகள் பயன்படுத்துகிறார். ஆண்டை சாதியாக இருக்கக்கூடியவன், அதிகார திமிர் பிடித்திருக்கிறவன், இந்த சாதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவன், இவனெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு சில பறையர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களுக்கு தேவையான பணம் காசுகளை கொடுத்து
பரசாதிகாரனை கொலை செய்வதற்கு இந்த ஆதிக்க சாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வரையில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கூலிப்படையா போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் எடுக்க மாட்டேனே. வெட்டு செத்துவனும் பறைய, என்கவுண்டர் செத்தவனும் பறைய. எப்படி இருக்கு பாருங்க, இது எவ்வளவு பெரிய திட்டமிடல். ஒரு சாதாரணமாக ஒரு கொலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல கொலை செய்ய வருகின்றவர்கள் சின்ன ஒரு பாமாவை தூக்கி போடுவான். நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களை படுகொலை செய்கின்ற போது அந்த இடத்துல ஆயுதங்கள் மட்டும்தான். ஏன்னா வழக்கு வேற மாதிரி வரும். இந்த வழக்கு இப்படி வரும், இதை செய்து விடாத, அதை செய்து விடாத, இதெல்லாம் திட்டமிடுங்க. எல்லாவற்றையும் திட்டம் தீட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஆதிக்க சாதிகள், சாதி வெடிபிடித்த திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை அண்ணன் நாம்சான் அவர்கள் அந்த இடத்துல சந்தித்திருப்பார்கள். யோசிச்சு பாருங்க. உடனே மாநகரத்துடைய கமிஷனர் அவர்கள் வருகிறார். இதுல அரசியல் படுகொலை இல்லை என்று சொல்றார். நீங்க விசாரிச்சிருக்கீங்க? அந்த விசாரணையில ஏதாவது தெரிந்திருக்கிறதா? ஆக இந்த தலித் மக்களை படுகொலை செய்வதற்கு எல்லா சாதியும் ஒன்னாவரா, எல்லா மதத்துக்காரனும் ஒன்னாவரா, எல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் ஒன்னாவரா, உளவுத்துறை ஒன்னாவரா, காவல்துறை ஒன்னாகிறா, எல்லாருமே சேர்றான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மாவீரனாக அந்த மண்ணிலே வாழ்ந்திருப்பார் நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் இல்லைங்கிறதுனால அண்ணன் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்கிறோம். திமுகவை நம்பி நீதி கேட்கல, அண்ணா திமுகவை நம்பி நீதி கேட்கல. ஒரு பரசாதிகாரம் அண்ணா திமுக இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து அண்ணா திமுக வரமாட்டான். ஒரு திமுக ஒரு பரசாதிகாரம் இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த கட்சிக்காரன் வரமாட்டான். ஒரு தமாக அதே மாதிரி பல்வேறு இயக்கங்களிலே கட்சிகளில் இருக்கின்ற புறையர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த காட்சிக்காரெல்லாம் எவனும் வரமாட்டான் அவனை பாதுகாக்க. நீ கூலிப்படையா போனாலும் நீ தான் செத்து போகணும். நீ போலீஸை நம்பி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணி சாதிகாரன் ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குது. பிசிஆர் வழக்க போடுறதுக்கு கடுமையா நாங்க பாடுபட வேண்டியிருக்கு. ஆனா பிசிஆர் அந்த பஞ்சாயத்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிட்டு அந்த மாற்று சாதிக்கு சாதகமாக பணத்தை வாங்கி கொண்டு போகின்ற இந்த பணசாதிகாரனுக்கு எல்லாம் ஒரு அரைக்குவல் கொடுக்கிற. நீ தான் பாதிக்கப்படுவ. கூலிப்படையா போனாலும் நீ தான் பாதிக்கப்படுவ. பஞ்சாயத்து பேசினா நீ தான் பாதிக்கப்படுவ. எந்த கட்சிக்காரனும் திமுகவோ அண்ணா திமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த கட்சிக்காரனும் உனக்கு வரமாட்டான். நாங்க தான் வருவோம். ஜெய்பீமான் தான் வரும், விடுதலை சிறுத்தை தான் வரும், கம்யூனிஸ்ட் தான் வரும், நான் சார்ந்திருக்க நாமக்கல் இயக்கம் தான் வரும். எந்த சாதிக்காரனும் வரமாட்டான். அதனால பறையர்களை கொள்வதற்கும் பறையர்களை கூலிப்படைகளை வைத்து தாக்குவதற்கான ஒரு விஷயம் சொன்னா நீதான் விட்டு போ. எந்த